ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு விரைவில் நல்ல செய்தி வரப்போகிறது. இன்றோடு உன் கஷ்டகாலம் முடிந்தது. இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும். வெற்றிகள் உன்னை வந்தடையும் நேரம் இது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என்றும் துணையாக நான் இருப்பேன். உன்னை காத்து கொள்வேன். உனக்காக நிச்சயம் வழிகாட்டுவேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது. சதா சர்வ காலமும் சாயி என்னுடன் இருக்கிறார், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம், இதை ஞாபகத்தில் வை. எனது விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது. அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறேன். என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை. அடுத்து மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கானது உன்னிடத்தில் வந்தும் சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையிருக்காது. உன்னை காப்பது எனது கடமை. உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன். உன் தேவையை நான் நன்கு அறிவேன். எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன். என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை. எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எது செய்தாலும் சரி, பேசினாலும் சரி, எனக்கு தெரியும். பொறுமையாக மட்டும் இரு. என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். நீ எனது குழந்தை. உன் வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகத்தான் மாறப்போகிறது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனமுடைந்து போக வேண்டாம். பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு. ஏனெனில் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்பது என்னுடைய கடமையாகும். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது. என்னை தீர்க்கமாக நம்பு. நான் எவ்வளவு கூறினாலும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். அதனால்தான் நிம்மதியின்றி இருக்கிறாய். என் மீது முழுமையாக நம்பிக்கை மட்டும் வைத்துப்பார். உன்னை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நான் காப்பாற்றுவேன். உனது கண்ணீருக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் உன் சிரிப்புக்கு நான் காரணமாக இருப்பேன். கலங்கியது போதும் பிள்ளையே. எல்லாம் நல்லதாக சரிவர அமையப் போகிறது. உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். உன்னோடு நான் இருப்பதால் உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும். உன் வாழ்வில் ஒளி ஏற்ற நான் வந்துவிட்டேன். உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த அஸ்திரமும் உன்னை நெருங்காது. யாரும் இந்த உலகில் அனாதைகள் அல்ல. எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது. மனிதனை யாரும் கைவிட்ட போதிலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன். தாய் என்பவர் 10 மாதம் சுமந்து உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிக அன்பும் அக்கறை கொண்டும் காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம். தன் வழியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கும் உணர்த்தி உன் உயிருக்கு உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் கூர்தி மூலம் உனக்கு சொல்பவர். அப்பா என்பவர் உயிர் கொடுத்து அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர் உன் எதிர்காலத்துக்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையில் நீ தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியாய் ஊழியாய் அதை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாய் ஆக்குவது அப்பா. அப்பாவின் கண்டிப்பு, கட்டளை, கோபம், பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும். அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து. அவர்கள் உன்னை காக்க தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவதல்ல. நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு அது புரியும். அவர்களின் அம்சமாய் உன்னிடத்தில் எப்பொழுதும் உன்னிடத்தில் நான் இருப்பேன். யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டு கொடுக்காதே.
அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரிப்படைய வேண்டும். அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள். அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலகில் படைத்தேன். உன்னுடைய ஆன்மாவுக்கு தாய் தந்தையாய் இருந்து உன் சாய்தேவா அப்பாவாய் அம்மாவாய் இருந்து வழி சேர்ப்பேன். உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கியிருக்கலாம். ஆனால் கலங்கியது காரணமில்லாமல் இல்லை. மாசுபட்ட தண்ணீரை கலங்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் என்ன என்பது மேலோங்கி வரும். நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான். இப்போது உன் காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே. அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம். சிப்பி தேடிக்கொண்டு இருக்கிறாய். நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய். இது என் சத்திய வாக்கு. உன்னை கரை சேர்க்க எண்ணத்தக்க இயலாத காரியத்தையும் உனக்கு அருளி நிகழ்த்துவேன். முடியாது, என்னால் இது நடக்காது என்று எண்ணத்தை நீ ஏற்றுக்கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு நாள் இது கடந்து போயின. இன்று அதனை உடைத்து முடியும் என்னால், இது சாயப்பா செயல் புரியும் கடமை என்று உங்களிடத்தில் விட்டுவிட்டேன். அதன் விளைவுகளை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன் மனதிற்கு உன்னை கோபுர உச்சியில் உட்கார வைக்கப் போகிறேன். என்றும் உனக்கான உலகமாய் உன் சாய்தேவா நான் இருப்பேன். ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசையுடன் கூடிய அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல் உன்னை வந்து நிச்சயம் சேரும். துன்பத்தை தரும் நான் தீர்வையும் தருவேன். என் பிள்ளைகளை திடப்படுத்தவே இந்த பரீட்சை. இதையும் நீ வெல்வாய். என் துணையோடு நிச்சயமாக நீ வெல்வாய். மன உறுதியோடு இரு. யார் உன்னை பற்றி பேசினால் என்ன? நீ ஏன் அதற்கு கலங்குகிறாய்? அவர்கள் சொன்னால் அது நடந்துவிடுமா என்ன? உன்னை அரவணைத்து கொண்டு செல்வது நான். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. உன் நிழலாக நான் இருக்கின்றேனே. அவர்கள் முன் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன். வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணமின்றி நடக்காது. எல்லாம் உனக்கான நன்மை என்று நினைத்துக்கொள். எதிர்மறையிலும் நேர்மறையாய் யோசித்து செயல்படு. எல்லாம் நன்றாக முடியும். என் துணை உனக்கு எப்போதும் உண்டு. உன் பூரண சரணாகதியால், நம்பிக்கையுடனான வேண்டுதலால் உன் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி துயரங்களை நீக்கி நீ நினைத்தபடி உன்னத உயர்வான வாழ்வை உனக்கு விரைவில் தருவேன். நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் வந்து உன் கையில் விழப்போகிறது. எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.